இருங்க. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. வெண்ணிலாவை கூட்டிட்டு போகாதீங்க. இவன் இங்கதான் இருக்கணும். ப்ளீஸ் அவளை கூட்டிட்டு போகாதீங்க. என் பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளா மட்டும் இருந்தா போதாதுமா, வருணுக்கு மனைவியாவும் இருக்கணுங்கிறது தான் எங்க ஆசை. ஆனா அந்த கொடுப்புனை என் பொண்ணுக்கு இல்லம்மா. எங்களை மன்னிச்சிடுங்கம்மா, கிளம்புறோம். சித்தி வராங்க, சித்தி வராங்க. ஆமா மாமா, இப்பதான் சித்தி கிட்ட பேசினேன். அவங்க வருணை கூட்டி வந்துட்டு இருக்காங்க. முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள வருண் வெண்ணிலா கழுத்துல தாலி கட்டுவான்னு சொல்லிருக்காங்க. புரிஞ்சுக்கோங்க மாமா. சமந்தி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அண்ணாமலை வந்துட்டோம். நீங்க அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் ப்ளீஸ். நல்ல அகுது சமந்தி நீங்க சொல்ற கதை. அண்ணாமலை கூட்டிக்கின்னு வந்துட்டா மட்டும் உங்க பையன் வெண்ணிலா கழுத்துல தாலி கட்டிடுவானா? இன்னொருத்தைய மனசுல வச்சுக்கின்னு முதல்ல இங்க வந்து உக்காருவானா? சொல்லுங்க. இத்தனை பேர் இருக்கும் போதே எஸ்கேப் ஆனவன் எப்படி சம்மந்தி இதுக்கு மட்டும் சம்மதிப்பான்? முன்னாலதான் எங்க வீட்டு பொண்ணை ஏமாத்தி கண்ணால முச்சிங்க. இப்பவும் ஏமாற சொன்னா எப்படி? அப்படி இல்லம்மா. அண்ணாமலை ஒரு விஷயத்த சொன்னா கண்டிப்பா அது நடக்கும். நடக்காத ஒரு விஷயத்த பத்தி கண்டிப்பா அவ சொல்ல மாட்டா. மாமா, அவங்க தான் அவ்வளவு சொல்லிருக்காங்கல்ல. நிச்சயமா அவங்க சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்ச நேரத்துல வருணோட வந்துருவாங்க. இந்த ஃபங்க்ஷன் நீங்க நினைச்ச மாதிரி நடக்கும். என்ன நம்புங்க மாமா ப்ளீஸ். இப்ப பேச நேரம் இல்ல. முகூர்த்த நேரம் முடிய போகுது. யாரும் எதுவும் பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். முதல்ல அவங்க தாலி கட்டட்டும். வருண், நீ போய் உட்காரு. வெண்ணிலா, நீயும் போய் வருண் பக்கத்துல உட்காரு. கௌதம், நீ ஏன் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? வான்மதியை கூட்டிட்டு போய் அங்க உட்காரு. நீயும் போய் உட்காரு.